ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி 2.5லே மீறு சிந்தனை கணக்குகளில் 26வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துக்கிறாங்க. அருள் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கினால் ஆக மொத்தமாக ரூபாய் 2200 வட்டியாக அருள் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க. வட்டி வீதம் கேட்குறாங்க. இது வட்டி ரெண்டு பேருக்குமே சேர்த்து 2200 ரூபாய் வாங்குறாங்களாம் தனி வட்டி. அப்போது நம்ம இதுக்கு வட்டி வீதம் காணணும். அப்போது ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கலாம். இது P1 N1ன்னு எடுத்துக்கலாம், இது P2 N2ன்னு எடுத்துக்கலாம். நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அருள் பாலாஜி என்பவருக்கு அளித்த அசல் பார்த்திங்கன்னா P1ன்னு எடுத்துக்கலாம். இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ரூபாய் 5000. அதுக்கப்புறம் காலம் N1ன்னு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இதுக்கு தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா தேர்ஃபோர் பாலாஜியிடம் பெரும் தனி வட்டி ஐ ஃபார்மில் என்ன PNR/, தானே. அப்போ P எவ்வளோ 5000, N எவ்வளோ 2, 6 நம்மளுக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும், /100ன்னு வரும். இப்போ 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும். அப்போ 50 2 பேருக்குனிங்கன்னா எவ்வளோ 100, இந்த 6 அப்படியே வரும். அப்போ இதுக்கு ஐ பார்த்திங்கன்னா பாலாஜி பெரும் தனி வட்டி பார்த்திங்கன்னா 106. அப்போது இது எழுதிடுங்க, அருள் பாலாஜியிடம் பெரும் தனி வட்டி. இது நம்ம பாலாஜியோட கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா சார்லஸோட. அப்போ இதுக்கும் அதே பார்த்திங்கன்னா அருள் சார்லஸுக்கு அளித்த அசல் P2ன்னு எடுத்துக்கலாம். அப்போது அது பார்த்திங்கன்னா ரூபாய் 3000. இதில் காலம் பார்த்திங்கன்னா N2ன்னு எடுத்துக்கலாம். அது 4 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கு தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா அப்போது அருள் சார்லஸிடம் பெரும் தனி வட்டி ஐன்னு குறிக்கலாம். P என்னது 3000, N எவ்வளோ 4 பெருக்கல் 6 தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும், /100. பாருங்கள், 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும். இது பெருக்குனிங்கன்னா 120 6ன்னு வரும். இது 30 4 பெருக்குனிங்கன்னா 120, இந்த 6 அப்படியே வரும். அப்போ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போது தனி வட்டி 2 பேருக்குமே சேர்த்து தானே இது சொல்லியிருக்காங்க 2200 ரூபாய். அப்போது இருவரிடமிருந்தும் அருள் பெரும் தனி வட்டி பார்த்திங்கன்னா ரூபாய் 2200. அப்போ 2 பேருமே சேர்த்துனா இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும். அப்போது 106 கூட்டல் 120 6 = 2200. அப்போது இது கூட்டினிங்கன்னா என்ன வரும், 220 6 =
2200. அப்போ இந்த 6 அப்படியே இருக்கட்டும். இது பெருக்கலாக இருக்கிறதா அர்த்தம். அப்போ இது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடும். அப்போது 2200 பை 220. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம், ஒரு 22 22 பைத்து 22 220ன்னு வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது? 10. அப்போது R = 10%. அப்போது இதுக்கு வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 10%. அப்போது therefore வட்டி வீதம் R = 10% ஆண்டுக்கு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாலாஜியோட நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாலாஜி வந்து 10 6 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அவங்க, அதனால் 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சார்லஸுக்கு 6ன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது 2 பேருக்குமே சேர்த்து அவங்க தனி வட்டி இவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம கூட்டிட்டதுனால இது வர ஆன்சர் 6ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் போடணும்.